இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பொங்கல் ரிலீஸ் திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படம் கிட்டத்தட்ட 1996 ரிலீஸ் ஆணுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு விஜயோட பொங்கல் ரிலீஸ் மூவி. இந்த படம் ஒரு ஹிட்டான மூவின்னே சொல்லணும். இது ஒரு நல்ல படம். சன் டிவியில் போட்டால் கூட இப்போ வரைக்குமே எல்லா ரசிகர்களும் பார்க்கக்கூடிய திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. கவுண்டமணி செந்தில் அவங்களுடைய காமெடி சீன்ஸும் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இது ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படம் ஒரு ஆவரேஜான ஹிட்டான மூவி தான். இந்த படம் தான் விஜயோட 2வது பொங்கல் ரிலீஸ். 1997 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் இந்த காலமெல்லாம் காத்திருப்பேன். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் மூவி தான். இது விஜயோட கெரியரில் இந்த படம் தான் 2வதாக ரிலீஸ் ஆனது. அடுத்தபடியாக இது ஒரு முக்கியமான திரைப்படம், கண்ணுக்குள் நிலவு. இந்த படம் தான் விஜயோட 25வது திரைப்படம். ஆல்ரெடி ஹிட்டான காதலுக்கு மரியாதை பேர் மீண்டும் இணைஞ்சு நடித்த திரைப்படம். இந்த படத்தில் விஜய் சாலினி 2 பேரும் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஃபாசில் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் விஜயோட கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். இது 2000 ரிலீஸ் ஆணுச்சு. இந்த படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். இதில் விஜயோட கேரக்டரைசேஷன் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களை விட ரொம்ப வித்தியாசப்பட்டிருந்தது. இதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம். இந்த படம் இவரோட கெரியர்லேயே ரொம்ப ஹிட்டான திரைப்படம்னே சொல்லணும். இது எப்படின்னா, நேருக்கு நேருக்கு அப்புறமா சூர்யா மற்றும் விஜய் இணைஞ்சு நடித்த திரைப்படம். இந்த படத்தில் காமெடி சீன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். 2001 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சுது. விஜய் கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான திரைப்படமும் இந்த படம் அமைஞ்சதுன்னு சொல்லணும். இதுக்கு அடுத்தபடியாக வசீகரா. மீண்டும் வடிவேலோட காமெடி காம்பினேஷனில் ஸ்னேகா மற்றும் பலர் நடித்த இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் விஜயோட கெரியரில் மீண்டும் ஒரு காமெடி திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சது. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆணுச்சு. இது அப்போதைக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சுது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தபடியாக திருப்பாச்சி. பேரரசோட காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு விஜய் நடித்த திரைப்படம் இது தான். இந்த படம் கிட்டத்தட்ட 2005 ரிலீஸ் ஆணுச்சு. ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருந்துச்சு. இந்த படம் தான் ஆல் சென்டர்லேயுமே விஜயை கொண்டு போய் சேர்த்ததில் முக்கியமான திரைப்படமாக இந்த திருப்பாச்சி படம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் காமெடி அப்படின்னு கலந்து ஒரு ஃபுல் மசாலா திரைப்படமாக அந்த படம் உருவாகி இருக்கும். இந்த படம் ஒரு கெரியர்லேயே ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சுது. அதுக்கு அடுத்தபடியாக ஆதி. இந்த படம் ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான். இது இதுலேயும் விஜயோட கேரக்டரைசேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ரக்கடாக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆணுச்சுன்னா 2006 ரிலீஸ் ஆணுச்சு. இது ஒரு பிலோ ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைஞ்சுது. இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி விஜயோட கேரக்டரைசேஷனுமே ரொம்பவே நல்லாவே அமைஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக போக்கிரி. பிரபுதேவாவோட டைரக்ஷனில் விஜய் நடித்த திரைப்படம். பாடல்கள் எல்லாமே வேறு லெவல் ஹிட்னே சொல்லணும். முக்கியமாக போக்கிரி பொங்கல்னு ஒரு பாடலே அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பொங்கலுக்கு தகுந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இதில் இந்த படத்தில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லணும். இந்த படம் முதல் முறையாக 75 கோடி வசூல் பண்ண திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2007 இந்த படம் ரிலீஸ் ஆணுச்சு. இது பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னே சொல்லணும். மீண்டும் விஜய் மற்றும் பிரபுதேவா அவர்களுடைய காம்பினேஷனில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய மியூசிக்கில் உருவான திரைப்படம் தான் வில்லு. இந்த படத்தில் பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆணுச்சு. பட்டி தொட்டி எங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் விஜய் கெரியரில் முக்கியமான திரைப்படமாக கருதப்பட்டுச்சு. 2009 இந்த படம் ரிலீஸ் ஆணுச்சு. பட் இந்த படம் ஒரு ஃப்ளாப் திரைப்படம் தான். பட் காமெடி சீன்ஸ் மற்றும் பாடல்கள் எல்லாமே வேறு லெவல் ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னே சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக விஜயோடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ வரைக்குமே இந்த காஸ்டியூம்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காஸ்டியூம்ஸ் விஜய் கெரியரில். அதுக்கு அடுத்தபடியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் காவலன். மலையாளத்திலேயான பாடி கார்டுன்ற திரைப்படத்தை ரீமேக் பண்ணி உருவான இந்த திரைப்படம் மீண்டும் விஜய் ஒரு காதல் பரிமாணத்தை கொண்டு போன திரைப்படமாக இருந்துச்சு. இந்த திரைப்படம் 2011 வெளியானுச்சு. இந்த படம் ஒரு ஹிட்டான திரைப்படம் தான். இதுலேயும் பாடல்கள்லாம் வித்தியாசமான பாடல்களாக இருந்துச்சு. வித்யாசாகர் தான் இசையமைச்சிருந்தார். இதுலேயும் வடிவேலோட காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படம் சன் டிவியில் போடும்போது எல்லாமே விஜய் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க.
இதுக்கு அடுத்தபடியாக நண்பன் அப்படின்ற திரைப்படம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சங்கர் விஜய் காம்பினேஷனில் உருவான இந்த திரைப்படம். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சுது. இந்த படத்தில் ஃபைட் சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல சோசியல் மெசேஜோடு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆணுச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் பாடல்கள் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குன்னே தான் சொல்லணும். எல்லா பாடல்கள், அதுவும் நல்ல நண்பன் அப்படின்ற சாங், ஹார்ட்டிலே பேட்டரி போன்ற எல்லா சாங்குமே நல்லாவே ஹிட் ஆணுச்சுன்னே சொல்லணும். அடுத்தபடியாக ஜில்லா. இந்த திரைப்படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படத்துக்கு கூட வீரம் படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. டி இமான் அவர்களோட இசை வந்து வேறு லெவல் சப்போர்ட் கொடுத்தது இந்த திரைப்படத்துக்கு. இந்த படம் வந்து ரொம்ப மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படமாக இருந்தது. 2014 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. ஒரு அப்பா மகன் இடையே உள்ள மோதலை மையமாக வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது. அதுக்கு அடுத்தபடியாக பைரவா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அழகிய தமிழ் படத்துக்கு அப்புறம் பரதன் மற்றும் விஜய் இணைந்த திரைப்படம் இந்த படம். இந்த படத்தில் வந்து தீம் மியூசிக்லாம் நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். கீர்த்தி சுரேஷ் இந்த விஜய்க்கு ஜோடியாக இந்த படத்தில் நடித்தாங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் விஜய் பாடல்கள்லாம் கூட இந்த படத்தில் பாடியிருந்தார். இது ஒரு ஆவரேஜ் திரைப்படம். 2017 பொங்கலுக்கு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆணுச்சு. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். இதற்கு அடுத்தபடியாக கொரோனா காலகட்டங்கள் முடிஞ்சு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மாஸ்டர். இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுமா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமான்னு பயங்கர ஒரு விதமான குழப்பத்துக்கிடையே இந்த படத்தை வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆடியன்ஸை மீண்டும் தேட்டருக்கு கொண்டு வந்ததில் முக்கியமான பங்கு இந்த படத்துக்கு உண்டு. லோகேஷ் கனகராஜ் விஜய் முதல் முறையாக இணைஞ்ச திரைப்படம் இது தான். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆகி இது ஒரு ஹிட்டான திரைப்படமாக தான் அமைஞ்சது. இதுக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு நல்ல சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைஞ்சது. இதுக்கு அடுத்தபடியாக வாரிசு. விஜய் வந்து திரும்பியும் ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் நடித்த திரைப்படம் வந்து இந்த வாரிசு. இது கூட துணிவு ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னே சொல்லணும். இந்த திரைப்படம் வந்து பாடல்கள் எல்லாமே வேறு லெவல் ஹிட்டாக இருந்தது. தமன் அவர்களுடைய மியூசிக்கில் விஜய் நடிச்சிருந்தார். 2023 இந்த படம் ரிலீஸ் ஆணுச்சு. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாகவே அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் அவர்களுடைய கெரியரில் நிறைய திரைப்படங்கள் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த பொங்கலுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த படம் சென்சார் சில இஷ்யூஸ்னால இந்த படம் ரிலீஸ் ஆக முடியல. கண்டிப்பாக அந்த திரைப்படத்துக்கு மக்கள் இதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த மாதிரி சினிமா செய்தி தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.